அப்படின்னா நம்ம ஒரு மாடலை வந்து நம்ம ஏஐ ஃபவுண்டரியில டிப்ளாய் பண்ணிட்டு அந்த மாடலை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ப்ளே பண்றோம், அதை மல்டிபிள் மாடலை வந்து எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே இப்போ ஏஐ ஃபவுண்டரிக்குள்ள வந்துருவோம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ ஏஐ ஃபவுண்டரிக்குள்ள வந்துடும். ஏஐ ஃபவுண்டரியில் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை என்னன்னா நமக்கு ஒரு மாடல் டிப்ளாய் பண்ணணும். ஓகே இப்போ மாடல் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஹப்புக்குள்ள இருக்கணும். அந்த ஹப்புக்குள்ள இருக்க ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ நான் அந்த மாடல் கிரியேட் பண்ண போறேன். மாடலுக்குள்ள போயிட்டு டிப்ளாய் மாடல் பேஸ் மாடல் அப்படின்னும் போது எனக்கு ஒரு பேஸ் மாடல் வரும். இப்போ இதுல போயிட்டு நான் GPT 4.0 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே, இல்லை 3.5 ஏதோ ஒரு மாடல் நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா GPT 4 ஓகே 4 ஓகே அப்படி நான் செலக்ட் பண்ணேன்னா இந்த மாடல் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் என்னால் பார்க்க முடியுது. இப்போ இதை நான் கன்ஃபார்ம் பண்ணி டிப்ளாய் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ என்னுடைய இதில் அது பிளே கிரவுண்டில் என்னோட விஷயத்தில் டர்போ வெர்ஷனு என்ன பேராமீட்டரு என்னங்கிறது வரும். இதை நான் கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா நான் கஸ்டமைசேஷன் பண்ணலாம். இப்போ பர் மினிட் ரேட் வந்து 100K இருக்கு. நான் ரெடியூஸ் பண்ணிக்கணும், எனக்கு வந்து கம்மியான ரெஸ்பான்ஸ் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண முடியும், இதை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ரெஸ்பான்ஸ் பர் மினிட் ஓகே RPM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த RPM பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதனால RPM என்னங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம இதை இது பண்ணோம். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு நான் டிப்ளாய் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு பேசிக்காக என்ன ஆகும்னா உள்ள டிப்ளாய் ஆகிடும். ஸோ வித்தின் அ செகண்ட்ல எனக்கு அது டிப்ளாய் ஆயிடுச்சு. ஓகே ஸோ இந்த மாடல் வந்து லெகசி மாடலு. இது வந்து என்ன டர்போ வெர்ஷனு இப்போ புதுசாக இருக்கு, இது ரிட்டையர் ஆக போகுது அப்படின்னு நமக்கு ஒரு ஃபிளாக் மட்டும் கொடுக்குது. ஓகே ஸோ இதில் நம்ம எடுத்துட்டோம் அப்படி வந்தோம்னா இப்போ நான் ஓப்பன் பிளே கிரவுண்ட் போயிட்டு இங்கே நான் போய் பிளே கிரவுண்டில் இதை டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லணும்னா நீ யாரு அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணணும் இதுக்கு. ஓகே ஸோ நான் யாருன்னு டிஃபைன் பண்ணாமல் நான் நேரடியாக போய் கேள்வி கேட்டேன்னா அது கண்ணா பின்னான்னு பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா நான் இந்த இடத்துல போயிட்டு நீ யாரு அப்படின்னு டிஃபைன் பண்ணிடுறேன். ஓகே நீ இதுதான் உன்னுடைய கேரக்டர் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே இப்போ இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி நான் எனக்கு அது பதில் சொல்லும். இல்லை எனக்கு இது இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இதே நான் வந்து மாற்றி சொல்லணும் அப்படின்னா நான் இப்படி கூட சொல்லலாம். ஓகே ஓகே யூ ஆர் அ மாஸ்டர் ஆஃப் IPL T20 history coach. Okay who you can answer me about a question in the past event about the game அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கான்டெக்ட் செட் பண்ணிடுறேன். இதுதான் வந்து நீ அப்படிங்கிறத நான் செட் பண்ணிடுறேன். இப்போ செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் போயிட்டு ஓகே which are the team is playing in IPL T20 அப்படின்னு நான் இங்கே போய் இதுல கேட்டேன்னா இது எனக்கு என்ன பதில் சொல்லணும், யாரெல்லாம் எனக்கு T20ல பிளே பண்ணா அப்படிங்கிறத எனக்கு இங்க சொல்லணும். 2021 வரைக்கும் அது எனக்கு எடுத்து சொல்லிடுச்சு. ஓகே நான் இதை கேட்குறேன் திரும்ப, why the data show only 2021, why not 2025? okay ஓகே இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன சொல்லணும், அது ஒன்று சில விஷயங்கள் சொல்லணும். இது என்ன சொல்லுது, நான் வந்து 2021 வரைக்கும் தான் என்னோட ட்ரைனிங்கு, அதுக்கு மேல எனக்கு ட்ரைனிங் கிடையாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. சரியா? ஸோ இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சது. இப்போ அதுக்கு மேல அதுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஏன்னா இந்த மாடல் GPT 4 மாடல் வந்து அவ்வளவுதான். இப்போ இதை நான் 4.0 செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வேற மாதிரி வரும். ஓகே டேட்டா. ஸோ ஹவு மெனி எடிஷன் ஹேப்பன் சோ ஃபார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இப்போ 18th எடிஷன் போயிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது என்ன சொல்ல போகுது, இப்போ நமக்கு வரும்போது 14 எடிஷன் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இதோட டேட்டா பாயிண்ட் என்ன 2020 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ 4 எடிஷன் நடந்திருக்கு, அது அதுக்கு தெரியாது. அதனால அது என்ன சொல்லுது 14 எடிஷன் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகே ஸோ இதுதான் நம்ம ஒரு மாடல்ல நம்ம எப்படி டெஸ்ட் பண்றோம், எப்படி பண்றோம், பிளே கிரவுண்ட்ல எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது. ஓகே இப்போ இது ஒரு டைப். இப்போ இதே எனக்கு இன்னொரு மாடலை டிப்ளாய் பண்ணணும். ஓகே அந்த மாடலோட நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு மாடல் டிப்ளாய் பண்ண போறேன். ஓகே இப்போ இங்கே போயிட்டு
ஒரு மினியை செலக்ட் பண்ணுவோமே. மினியை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த மாடலை நான் என்ன பண்றேன், என்னோட இதே ப்ராஜெக்ட்லயே நான் டிப்ளாய் பண்றேன் மல்டிபிள் மாடல். ஓகே, இப்போ நான் டிப்ளாய் பண்ணேன் அப்படின்னா இந்த மாடலை எனக்கு இங்கே உள்ள என்ன ஆயிடும், இந்த மாடல் டிப்ளாய் ஆகி எனக்கு வந்துடும். ஓகே, மாடலில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் டிப்ளாய் ஆயிருக்குன்னு. நான் காலையில் பார்க்கும்போது இப்படி தான் நடந்தது, ஆனால் ரெண்டு மாடல் எனக்கு டிப்ளாய் ஆயிடுச்சு கரெக்ட். ஸோ அதனால தான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோன்னு வந்தேன். ஓகே, யூஐயில் ஏதோ பக்கா என்னன்னு தெரியல, அது ரீஃப்ரெஷ் ஆக மாட்டேங்குது, ஆனால் பின்னாடி வந்து டிப்ளாய் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் இங்கே வந்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே வரும்போது எனக்கு 2 மாடலும் வருது. இப்போ நான் இன்னொரு மாடலை கான்டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ இதே மாடலில் ஓகே நான் இதே கேள்வியை கேட்டேன் அப்படின்னா இதே கேள்வியை நான் திரும்பவும் இதே மாடலை கேட்டேன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, எனக்கு வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் வரலாம். ஓகேயா? ஓகே, ஏன்னா இது எது வரைக்கும் இருக்கு, ஓகே இந்த மாதிரி நமக்கு ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இதே வந்து ஓகே how many editions have been so far அதே கேள்வி கேட்போம். இதுக்கு இன்னும் பெட்டரான ரிசல்ட் வருது, ஏன்னா இது ட்ரெயின் பண்ண டேட்டா அண்ட் டைம் வந்து வேற. ஸோ அதுவும் இல்லாமல் இது மினி மாடல் ரைட், இதுதான் வருது. ஓகே, இது வந்து பாருங்க 2017 இது லேர்னிங் முடிஞ்சிருச்சு. ஓகேயா, இது வந்து கட் ஆஃப் டேட் வந்து October 2021. இது மினி மாடல் அப்படிங்கிறதுனால மினியால என்ன கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு டேட்டா கொடுக்கும். இப்போ இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது, நம்மளால குவாலிட்டி ஆஃப் தி டேட்டா வந்து நம்மளால செக் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நாம பார்க்கக்கூடிய மாடல் விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஹை லெவலான வியூ. இந்த மாடல் எப்படி வேலை செய்யுது, அந்த மாடல் வந்து எப்படிலாம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாடல் நம்ம பார்த்துட்டே வரோம் இல்லையா. இப்போ இதுலயே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போகணும் அப்படின்னு போனோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ நான் என்ன பண்றேன் இங்க போயிட்டு ஓகே இந்த 2 மாடலையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, நான் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, நம்ம ட்ரை பண்ணும்போது மல்டிபிள் மாடல்ஸ் நம்மளால டிப்ளாய் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியாது. நமக்கான கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும் அலோகேஷன் கோட்டா. நம்ம நிறைய வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். ரிக்வெஸ்ட் கொடுத்தா தான் நமக்கான கோட்டாவை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போதான் நம்மளால என்ன பண்ண முடியும், மல்டிபிள் மாடலை வந்து நம்ம டிப்ளாய் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு மாடல் செலக்ட் பண்ணுவோம். இங்கே பண்ணும்போது இப்போ பண்ணும்போது ஜிபிடி ஓகே -4.0 4.0 அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு. ஓகே, இப்போ இந்த மாடலை வேணா செலக்ட் பண்ணிக்கலாம் 4.0. ஓகே, இதை நம்ம டிப்ளாய் பண்ணிக்குவோம். இந்த மாடலை டிப்ளாய் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு மாடலை டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாடல் செலக்ட் பண்ணும்போது இந்த மாடல் என்ன பண்றோம் அப்படின்னா 4.0 செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு மாடல் வந்து 3.5. ஓகே, 5-3.5. ஓகே, 5-3.5. ஓகே, என்ன மாடல் பண்ணலாம், ஓகே மினி இன்ஸ்ட்ரக்ட் இதே பண்ணிக்கும். ஓகே, இதை பண்ணிட்டோம். இது 2 மாடலை மட்டும் டிப்ளாய் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓப்பன் பிளே கிரவுண்ட் கொடுத்துட்றேன். ஓப்பன் பிளே கிரவுண்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நான் மாத்திக்கிறேன். ஓகே, இதை கிளியர் பண்ணிக்கலாம், எல்லா ஹிஸ்டரியும் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மாத்திக்கலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த இடத்துல வந்து யூ ஆர் ஏஐ அசிஸ்டன்ட் டு சால்வ் ப்ராப்ளம். ஐ ஹாவ் சம் சேலஞ்ச் இருக்கு, எனக்கு அந்த சேலஞ்சை என்ன பண்ண போறேன்னா இப்போ எனக்கு சால்வ் பண்ண போறேன். அதுதான் உன்னுடைய டாஸ்க் நம்ம கொடுக்கறது. ஓகே, இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வேணா கொடுக்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஃபாக்ஸ் இருக்கு, ஒரு சிக்கன் இருக்கு, ஒரு பேக் ஆஃப் கிரைன் இருக்கு. அதாவது நம்ம என்ன சொல்றோம், ஒரு நரி இருக்கு, ஒரு கோழி இருக்கு, கோழி ஒரு சில தீவனம் இருக்கு, சாப்பாடு இருக்கு. நான் இதை என்ன பண்ணணும்னா
ரிவருக்கு அந்த பக்கம் எடுத்துட்டு போகணும். ஓகே, ஆனா என்கிட்ட இருக்க படகு வழியா என்ன பண்ண முடியும், ஒண்ணுதான் எடுத்துட்டு போக முடியும் ஒரு டயத்துல. அதாவது எடுத்துட்டு போய் அந்தாண்ட பக்கம் என்னால ஒன்னதான் வைக்க முடியும், பாக்கி என்னால வைக்க முடியாது. ஓகே, நான் ஒருவேளை நிறைய மட்டும் அந்தாண்ட கொண்டு போய் விட்டுனேன் அப்படின்னா கோழி வந்து தீவனத்தை சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, ஓகே, தீவனத்தை நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போனேன் அப்படின்னா நரி வந்து கோழியை சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரைட்டா? அப்போ நான் என்ன பண்ணணும், இதை காப்பாற்றணும். ஒன்னு சாப்பிடவும் கூடாது, அதே நேரத்துல எனக்கு இதை காப்பாற்றணும். இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறதுதான் கேள்வி. ரைட்டா? இப்ப இந்த கேள்விக்கு பதில் வேணும். இந்த பதிலை எப்படி எடுக்கிறது? ஓகே, 2 பேர்கிட்ட கேட்க போறோம். ஒரு ஆள்கிட்ட கேட்டா ஒரு மாதிரி பதில் வரும், இன்னொரு ஆள்கிட்ட கேட்டா இன்னொரு மாதிரி பதில் வரும். ரைட்டா? இப்ப 2 பேர்கிட்ட கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா மினில போய் கேட்போம், மினி என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இது நமக்கு என்ன சொல்லணும்னா பதில் நமக்கு வரணும். இது என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ பண்ண வேண்டியது என்ன, டேக் அ சிக்கன் அக்ராஸ் த ரிவர் ஃபர்ஸ்ட், லீவ் இட் ஆன் த அதர் சைட். ஓகே, கோ பேக். ஓகே, ஒரிஜினல், டேக் த ஃபாக்ஸ் அக்ராஸ் த ரிவர். ரைட்டா? அப்போ இப்படி பண்ண என்ன ஆகும், நமக்கு கண்டிப்பா சரியான முறையில் நடக்காது. இதோட ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா இருக்குல்ல. ஓகே, அப்போ ஒன்னையும் நம்ம என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது என்ன சொல்லுது, டேக் அ சிக்கன் அக்ராஸ் த ரிவர் ஃபர்ஸ்ட், லீவ் இட் ஆன் த அதர் சைட், கோ பேக் ஒரிஜினல் சைட், டேக் தி ஃபாக்ஸ் அக்ராஸ் த ரிவர். ஓகே, அப்படின்னா என்ன ஆயிடும், இது கரெக்டா பண்ண, என்ன பொறுத்த வரைக்கும் இது கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஓகேயா? இப்போ இதே இதுல போயிட்டு நான் போய் ரீசனை கொடு அப்படின்னு நான் கேட்கறேன்னு வச்சுக்கலாம். இதுக்கு இது நீ சொல்றியே, இதுக்கான ரீசன் கொடு அப்படின்னு நான் கேட்டேன்னா எனக்கு அது ரீசன் கொடுக்கணும். ஓகே, இப்போ எதனால அப்படி சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, 2 ஐட்டம் தட். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல என்ன பண்ணணும்னு சொல்லுது, அக்ராஸ் ரிவர் எடுத்துட்டு போ. ஓகே, அப்படி பண்ணா வராது, ரிட்டர்ன் ட்ரிப்ல என்ன வரும் அப்படின்னு டீட்டெயில் கொடுக்குது. ஆனா எனக்கு என்ன இல்லை, இந்த ரெஸ்பான்ஸ் அவ்வளோ ஒன்றும் பெருசா எனக்கு ஒன்றும் இது வரல. இப்போ இதே நான் போயிட்டு ChatGPT 4.0ல இதே கேள்வியை நான் திரும்பவும் கேட்டேன் அப்படின்னா ஓகே, என்ன பதில் வருதுன்பா. மாடலை மாத்திட்டேன், அதே கான்டெக்ட் தான் கொடுத்துருக்கேன். இப்ப நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன பதில் வருதுன்னு. ஓகே, சில சமயங்கள்ல இந்த பிளே கிரவுண்ட்ல இந்த மாதிரிதான் நமக்கு பதில் வந்து வராத மாதிரியே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அப்ப 2வது தடவை ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஏன்னா அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால இந்த மாதிரி நடக்கலாம். ஸோ இது என்ன சொல்லுது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, சிக்கனை வந்து அக்ராஸ் ரிவர் எடுத்துட்டு போ, லீவ் இட் அதர் சைட். நவ் த ஃபாக்ஸ் கிரைன் லெஃப்ட் த ஸ்டார்டிங் சைட். ரைட்டா? அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்லுது. ஓகே, இப்போ இதுலயும் நமக்கு பாத்தீங்கன்னா வந்து now all 3 chickens are back and grain safely across the river, nothing has been left eaten. ஓகே அப்படின்னு சொல்லுது. இப்போ இதையே போயிட்டு நம்ம திரும்ப எக்ஸ்பிளைன் த ரீசன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு அந்த ரீசனை சொல்லணும். ஓகேயா? ஸோ இப்போ அது நமக்கு ரீசன் சொல்ல போகுது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு கிளீனா வந்து ரீசன் சொல்லுது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது, the boat carry on one item only one time. Right? If the chicken grain left unattended together, the chicken may eat the grain. Okay? If the fox and chicken are left unattended, என்ன பண்ண முடியும், ஃபாக்ஸ் வந்து சிக்கனை சாப்பிடலாம். அப்போ ஃபாக்ஸ் வந்து கிரைனை வந்து லெஃப்ட் பண்ணுச்சுன்னா என்ன பண்ண முடியும், சாப்பிடாது. அப்போ அதுக்கு வந்து நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ரீசன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அது என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீ என்ன பண்ணணும், எதையுமே அன்அட்டெண்டடா விடக்கூடாதுன்னா 2 ஐட்டத்தை நீ கேரி பண்ணிட்டு போகணும். அப்போ நீ என்ன பண்ணணும், 2 ஐட்டத்தை கிரைண்ட் பண்ணணும்னா வந்து ஒன்னு தீவனத்தையும் நிறைய நீ கூப்பிட்டு போகணும். தீவனத்தின் நிறைய கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன பண்ண, நிறைய இறக்கி விட்டுட்டு தீவனத்தை எடுத்துக்கிட்டு திரும்பி வந்துடணும். வந்ததுக்கு அப்புறம் கோழியையும் தீவனத்தையும் எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போயிட்டு கோழியை என்ன பண்ணணும்னா வச்சுக்கிட்டு தீவனத்தை மட்டும் ஃபாக்ஸ் பக்கத்துல வைக்கிறதுனால ஃபாக்ஸ் வந்து தீவனத்தை சாப்பிடாது, திரும்ப வந்துடணும். அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணணும், கோழியை மட்டும் எடுத்துட்டு போய்
கோழியை விடணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதை வந்து நமக்கு எப்படிங்கிறத தெளிவான ஒரு ஸ்டெப்பா விளக்குது. இப்போ நம்ம 2 மாடலையும் கம்பேர் பண்ணும்போது எந்த மாடல் நமக்கு பெஸ்டாவும் டீட்டெயிலாவும் ஆன்சர் கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த 2 மாடல்ல நமக்கு GPT-o 4.0வும் 3.5க்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது எது நமக்கு பெஸ்டா கொடுத்துச்சு நமக்கு தெரியும். ஓகே, இதை தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்ம எப்படி வந்து கம்பேர் பண்றோம், இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம், அப்புறம் இதுலயே என்னோட டேட்டாவை எப்படி நான் ஆட் பண்றது, என்னோட ஓன் டேட்டாவை கொடுத்தேன்னா நான் எப்படி கொண்டு வர்றது டெஸ்ட் பண்றது, அப்புறம் என்னோட பேராமீட்டர்ஸ் நான் வேற அடிஷனல் பேராமீட்டர்ஸ் கொடுத்தேன்னா எப்படி கொண்டு வர்றது. இப்போ அடிஷனல் பேராமீட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும், அதாவது கேட்ட கேள்விக்கு என்ன மாதிரி டெம்பரேச்சர்ல பதில் சொல்லணும், எவ்வளவு மேக்சிமம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், எவ்வளவு மினிமம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பேராமீட்டர்ல நம்மளால செட் பண்ண முடியும். இதை டெஸ்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒண்ணா பார்ப்போம். ஓகே, இது யூஐல நம்ம பார்த்த விஷயம். ஓகே, இது 3